அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிரியோ டியூட்டோரியலில் 9வது வீடியோவை பார்க்க இருக்கிறது ஸ்கெட்ச் எக்ஸசைஸ் 1. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்கெட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 300 200க்கு ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் 4 கார்னர்லேயும் ரேடியஸ் 50க்கு ஒரு ஆர்க் இருக்குது. இதை தான் நம்ம கிரியோவில் போட போகிறோம். இந்த எக்ஸசைஸின் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடில் இந்த ட்ராயிங்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களால் அதை கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கிரியோ பராமெட்ரிக் 4.0 ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கிறேன். செட் ஒர்க்கிங் டைரக்டரி C:* ஃபார் யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஓவர் வியூ அப்படிங்கிறதுல ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். இப்போ நியூவில் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வரையக்கூடியது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், அதனால் EX_1 அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். ஓகே எனக்கு ஸ்கெட்சோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே தான் நான் வரைய போகிறேன். இப்போ நம்ம வரைய வேண்டிய ட்ராயிங் இதுதான். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 300 200க்கு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் 300 200. ஸோ செலக்ட் ஆல், மாடிஃபை டைமென்ஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ரீஜென்ரேட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுறேன். இது ஒரு 200 இருக்குது, இது 300 இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவல் டைமென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ராயிங்கில் இந்த இடத்துல ஒரு ஆர்க் வந்திருக்கு. இதை நான் எப்படி வரைய போகிறேன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்டில் அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 சர்க்கிளுமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ அந்த ஈக்குவல் சிம்பிள் வந்ததையும் எந்த சர்க்கிளுக்காக ஈக்குவலாக இருக்கோ அந்த சர்க்கிள் க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ டாப்பில் இருக்கிற சர்க்கிள் க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ நான் ஈக்குவலாக ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று ஈக்குவலாக ட்ரா பண்ணுறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் வரையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக உங்களால் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா அன்ஈவனாக கூட நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த கன்ஸ்ட்ரெயினில் ஈக்குவல் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டூலை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதுக்காக இந்த சர்க்கிள் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா E1 = 1. 4 சர்க்கிளுமே ஒரே ஈவனாக வந்துருச்சு. 4 சர்க்கிளுக்கும் தனித்தனி டைமென்ஷன் கிடையாது, இங்கே ஒரே டைமென்ஷன் தான். என்ன காரணம் அப்படின்னா 4 ஈவனாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இதோட டைமென்ஷன் பார்க்கலாம். ரேடியஸ் 50 கொடுத்துருக்கு. அப்போ இது டயாமீட்டராக இருக்குது. இப்போ 2 ஏரோ மார்க் இருக்குது. டயாமீட்டர் 100. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் செக்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டெலிட் செக்மெண்ட் அப்படிங்கிற டூல் டெலிட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கீ ஓப்பன் ஆயிரும். அதில் போய்ட்டு இப்போ நான் லைன் வரைகிற மாதிரி வரைஞ்சி எனக்கு தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். நான் இப்போ இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கூட டெலிட் பண்ணிக்கலாம். அது லைன் வரையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கமெண்ட் வெளியே வந்தாச்சு. இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி ட்ராயிங் வந்துச்சு, வரைஞ்சாச்சு. வித் டைமென்ஷன் வரும். இப்போ அந்த டைமென்ஷன் ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 300 200 50 இப்படி தான் இருக்குது. அதை எப்படி மாற்றுறது? அதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் தேவையில்லை. நான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் போய் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே போய்ட்டு டைமென்ஷன் விட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணியாச்சு, இதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைமென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனையும் கிளிக் பண்ணி மேலே வச்சு ரோல் பண்ணக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரோல் பண்ணக்கூடியது. இப்போ எனக்கு எரர் காட்டும். என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு டைமென்ஷன்ஸ் இங்கே 20ங்கிறது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், 20 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு இது வீக் டைமென்ஷனாக மாறிடுச்சு. பிளாக்காக இருந்தால் ஸ்ட்ராங் டைமென்ஷன், இப்படி ப்ளூவாக இருந்தால் வீக் டைமென்ஷன் அப்படின்னு முன்னாடி வீடியோவிலே பார்த்துருப்போம். இப்போ நான் நார்மல் டூல் யூஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் கிளிக் பண்ணி ரோல் பண்ணுறக்கூடிய பட்டனை மாற்றிடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 300 மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த
100 அப்படிங்கிறது ரேடியஸ் 50 வேணும். ரேடியஸ் 50 இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சைடு வேணும். அதனால் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே வெளியே கிளிக் பண்ணுறேன். ஸோ ரேடியஸ் 50 எனக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் நான் வரைய வேண்டிய ட்ராயிங். இப்போ நான் வரைஞ்ச ட்ராயிங்கை சேவ் பண்ணுறேன். சேவ் நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் டாப்பில் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஓவர் வியூ அப்படிங்கிற அந்த நான் ஒர்க்கிங் டைரக்டரி எங்கே செட் பண்ணியிருந்தேனோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போகும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா போதும், எனக்கு அங்கே போய் இந்த ஃபைல் சேவ் ஆயிரும்.